இருக்கட்டும்மா. எங்க வீட்டுக்காரர் யாரும் கிடையாது, எங்க மாமன் தான். உங்களுடைய வாயத்தில் ஒன்று எவையாருக்கு பொண்ணு விடாத போடான்னு ஓடி வணக்குங்க. தடப்பாடு பார்த்து புது பூச்சி வாடா பசங்கிலியே மாமாயிலம் மாமாயிலம் அடி உத்தரவு சொல்லுகின்றேன் உண்மையுடன் கேளு பெண்ணே கேளு பெண்ணே காலவடி போது என் கண்ணாடா என் பட்டு தடப்பாடு பட்டு ஓடு நீ மாட்டுக்கு பட்டு ஓடுன்ற குஞ்சு பூச்சோட போய் குஞ்சு பிடிக்கிறதுக்கு தான் காசு வேணுமே ஓடி குஞ்சுடா அம்மா நாளில் அவங்க கூட்டுக்காரு நான் வச்சேன் இந்த ஆளு இவரு தானே எனக்கு தெரியாது போனா இழி கொடுத்தான் ஏன் சாமி அப்புறம் என்ன சொல்ற நீ அப்புறம் நான் ரெண்டு யாரு எந்த நேரத்துல கண்ணு கட்ட போற சூரிய நமஸ்காரம் ஆடி வாழ வேண்டிய காலம் எல்லாம் போயிட்டுது. வாழ வேண்டிய காலத்துல என்னோட நீ வாழல. ஆமா இப்போது அமரமாக குருட்சேத்திரம் செல்ல போற அட முடிஞ்ச அளவு பாக்குமே செல்ல வேண்டும். அதனாலே உன்னை பார்த்து உன்னிடத்திலே விடைதாம்பலம் பெற்று ஒரு வாக்கு வாங்கி போறான். ஆண்டவா வேணுமா இல்ல கோழிக்கறி வேணுமா இல்ல ரசம் வேணுமா எங்க வீட்டுக்காரருக்கு ஆகி போட குஞ்சு பிடிக்க போறான் ஆண்டவா என் தம்பி துரியோதனன் நேற்று 16ஆம் நாள் சாயங்காலம் எனக்கு சேனாதிபதி பட்டப்படித்திருக்கிறார் என்று அமரமாகிய குருட்சேத்திரம் சார்ந்து என் எதிராளியாக இருக்கும்படியான அந்த அர்ஜுனனை கொல்ல வேண்டும். என் தம்பி துரியோதனுக்கு நாட்டை மீண்டும் முடிவெடுக்க வேண்டும். இந்த நாட்டை அவன் ஆள வேண்டும். ஒரு நாம சர சொல்ல பார்க்கலாம். நல்லா எடுத்து எனக்கு அனுப்பிவிட. கும்பலுக்கு அனுப்பி கொஞ்சம் நான் எடுக்கவே இல்லை இது வரையிலும். நான் எடுத்து எல்லாமே அனுப்பிவிட. கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிறேன் முன்னாடி சரி மாட்டேன் ரொம்ப கிட்ட போகுது. நான் மறந்துல அங்கே கும்பல் பங்காளிக்கு பங்குடாத அந்த ஆளு தங்கசாமி மாதிரி நல்ல எண்ணம் கொண்டாலே அந்த ஆளு அவரு கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னமோ ஐவர் ஆஜாருக்கள் அம்பு கோதினாரு ஓன் தம்பிமாரு அவங்க கூட சேர்ந்து வர நம்ம துருவாருக்கு கொடி நட போறோம். நீ போற உண்மைக்கு தாழ்வு ஒருபோதும் இல்லை என்மேல் உள்ளன்பு வைத்த துரியன் அவன் தன்மைக்கு நிகரல்ல தாண்டி இவன் செல்வமெல்லாம் நான் தானும் வாரி தந்தேன்.
அவன் வன்மைக்கடாதபடி மறை அவர் வேள்விக்கொரு மாடியும் இடித்து விறகு திண்ணமாய் அளித்த என் நேசருக்கு என் ஜீவனை வழங்க வேண்டாம். நான் என் பொருள் தானம் கொடுக்கல, என் தம்பி துரியோதனம் பொருள எதிர்பார்க்காதவனை கேட்காத மாதிரி தானம் கொடுத்தவன். நான் ஒரு வேதியன் யாகத்திற்கு வீடு கட்டு விறகு கட்ட காலத்திலே மழை காலம், காஞ்ச விறகு இல்ல கண்ணா, யாகத்திற்கு விறகு வேண்டும் என்றார்கள். துரியடத்திலே கட்ட போது ஒரு மாடி வீடை இடித்து கூட நான் சொன்னான். அப்பேற்பட்ட அந்த என் நண்பர் இருக்கின்றானே என் தம்பி துரியோதனா, அவனுக்காக சிங்கம் போல யாரோ வேகி இந்த கர்ணனை கண்டு அந்த பாண்டவர் கொண்டெல்லாம் மான்களானது ஒரு சிங்கத்தை கண்டால் எப்படி ஓடுமோ அப்படி கலங்கி ஓடும்படியாக இவர் ராஜாக்களை கொண்டு என் தம்பிக்கு நான் முடி கொடுக்க வேண்டும். எனக்கு விடை நீ சேர்ந்து வாழலாம் என்று அழைக்கின்றாயே, ஒரு காலத்திலே என் தம்பி துரியோதனன் உன்னோடு நான் கூடி வாழ வேண்டுமே என்று எண்ணத்தோடு அண்ணா வாருங்கள் தங்கள் அரண்மனை செல்லுவோம், உன் பிள்ளையாகிய விஸ்வகதை பார்த்து வருவோம் என்று என்னை அழைத்துக் கொண்டு உன் அரண்மனைக்கு வந்தான். ஆமா, அப்படி அரண்மனைக்கு வருகின்ற போது மன்னனும் வருகின்றான். இருவரும் மன்னர்கள் தானே, அப்படி என்று இருவருக்கு ஆசனம் அளித்தாய். அந்த ஆசனத்திலே அமர்ந்த உடனே நம் பிள்ளையாகிய விசுவகதி வீதியிலே விளையாடிருந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்தான். துரியோதனை எடுத்து வாரி தழுவி முத்தமிட்டு என் மீது என்னிடத்தை கொடுத்தான். நான் கொடுக்கல சொல்றேன், கொடுத்தான். ஆமா, நான் கவி பாடவோ பாட்டு பாடவோ நேரம் இல்லாத அப்படி கொடுத்த உடனே முடிச்சிருக்காது மீது அமர்ந்த பிள்ளையை வாங்கி உடல் மீது அமர்த்தி பிள்ளைக்கு புத்தம் கொடுக்கலாம் என்று எண்ணிய போது ஓட்டோட்டமாக ஓடி வந்து இடிகுலத்தான் மகள் இவன் தேர்வாகன் பிள்ளை, இவன் என் பிள்ளை தொடக்கூடாது அப்படி என்று எடுத்து ஓடினாள். அப்படி எடுத்து ஓடுகின்ற போது உன் முந்தானையானது என் மீது பட்டு விட்டது என்று அப்படியே தீட்டு ஓட்டுக்கிச்சு. இடிகுலத்தா மேல அப்படி தெரிந்து அந்த முந்தானியை கிழித்து என் முகம் மீது போட்டு போனோம். அன்னைக்கு இல்லாத அன்பு இன்னைக்கு நாம கூடி வாழலாம் நினைக்கிறிய, கூடி வாழ வேண்டிய காலம் எல்லாம் போய்விட்டது. அதனால எனக்கு விடை கொடுக்க எதிராளி அப்படி பிள்ளை அப்படி எதிராளி பணம் பட்டு நான் அங்க மடிந்து விட்டால் எதிரி எங்க நீ போய் சேரணும் என்றால் என் குலத்தாரோடு ஐவர் ராஜாக்களை அண்டி ஆழ்வாழ வேண்டும். ஐவர் ஆய்வோடு போகணும். ஆமா,
துரியோதனத்தில் போகக்கூடாது. துரியோதனன் எனக்கு மட்டும்தான் நண்பன், எனக்கு மட்டும்தான் உண்மையானவன். வஞ்சன எண்ணம் கொண்டவன் எனக்கு தெரியும். பாஞ்சாலி கைத்தட்டி சிரித்தால் என்ற காரணத்தினாலேயே சபையிலே கொண்டு வந்து நெருத்தி வஸ்திரபங்கம் செய்தவன். அப்பேற்பட்டோன் மனைவி மாறாப்பை பிடித்து இழுத்தேரில் இருந்த துரியானது சுதாடி இருந்த காலத்திலே ஆவணம் எல்லாம் அழுந்து விழுந்தது. அந்த ஆவணத்தை பொறுக்கவா பொறுக்கி கோக்கவா என்று கட்டவன் துரியோதனன். அப்போது எனக்கு நண்பன் தான். அந்த வஞ்சகத்தை மனதிலே எண்ணி நீ அங்கு செல்வே, ஆனால் உனக்கு கெடுதல் ஏற்படுமே தவிர உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் என் உடன் பிறந்தாரோடு அவர் ராஜாக்களோடு இருப்பேனே, ஆனால் ஆண்டவா அப்படி போயிரா ஐயா தேர்மாக மைதானன் எனக்கு என் பிள்ளைக்கு இனிகுலத்தான் மனைவி, இனிகுலத்தான் பேர் வருமே, அதுக்கு என்னங்க அப்படி பாண்டவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? கண்ணை எதிராளி ஆட்டு மாத்திரம் இனிகுலத்தான் மனைவியாச்சுன்னு என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு புகழுடனே வருவேரோ தெரியாதந்த தீரமுள்ள காண்டியவர் கலைகள் பற்றி சிதறிய பதறியே விஜயராமா சூரசேனராஜன் அவள் புதல்வியான சொகுசாக என்ற குந்தாதேவி மாரடித்து மணிமேல் வைத்தழுவானோம் மதிகுலத்தான் என்றறிந்து கொள்வாய் பெண்ணே. எம்பெருமான் நாராயணன் துரியோதனத்திலே தூதாக வந்த காலத்திலே நாடு கொடுக்க மறுத்த காலத்தால் சண்டைக்கு நாள் வைத்து விட்டு என் தாயாகிய குந்தி தேவியிடத்திலே சென்று கண்ணன் உரைத்த பிரகாரம் என் தாயான குந்தியான என்னிடத்திலே வந்தது. மகனே கண்ணா என்றது. அம்மா உன்னை போல என்ன மகனே என்று பொண்ணுக்கும் பொழுக்கும் ஆசைப்பட்டவெல்லாம் எத்தனையோ பேர் மாண்டி விட்டார்கள். நீ ஒரு அரசனுடைய மனைவி, பேரரசன் மனைவி, உனக்கு 5 பஞ்சபூதங்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன வறுமை வந்தது? ஏனம்மா வந்து பொய் சொல்கின்றாய்? அப்படி நீ உண்மையான தாயாக இருந்தால் நான் பிறந்து என்னோடு வந்த வஸ்திரம் இருக்கின்றது, அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள் நான் உரைத்தேன். அந்த வஸ்திரத்தை எடுத்து கொடுத்த உடனே என் தாயானது போட்ட உடனே பார்வையிலே பால் சுரந்தது. தெரியாது நம்மை பெற்ற தாய் வந்தான் என்று அவள் பாதத்திலே விழுந்து, எம்மா என்னை தேடி வந்தாயே, என்ன தாயே வேண்டும்? ஒரு பாலை ஒரு முனர் கூடம்மா, ஒரு தாய் பால் குடிக்காத பாவி ஆகிவிட்டேன். அப்படி என்ற உடனே பொற்கிணத்தை கொண்டு வாடா என்று சொல்லி பொற்கிணத்திலே பாலை கலந்து கொடுத்தார்கள். நான் சுத்தமான செய்து முடிக்க வேண்டுமே என்று கண்ணா எனக்கு 2 வரம் வேண்டுமடா என்று கேட்டது. தாயே உமக்கு என்ன வர வேண்டும்? அந்த கண்ணன் மீது நாகாஸ்திரத்தை ஒரு கணக்கு மேல் கொண்டாடக்கூடாது. 2வது அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரையிலே கொல்லக்கூடாது. இந்த 2 வரத்தையும் கூட அம்மா உனக்கு நீ கெட்ட பிரகாரம் 2 வரத்தையும் கொடுத்தேன். எனக்கு 2 வர வேண்டும் தாயே என்று கேட்டேன். என்று நான் வர கண்டேன். பெற்ற பிள்ளைக்கு நான் தருகிறேன் கேளராக என்றேன். அம்மா நான் பெற்று நீ வளர்க்கல, வளர்க்காவிட்டால் என் தாய் நீ. நான் யார் பிள்ளை என்று உனக்கு எப்போதுதான் தெரியும், எனக்கு இப்போதுதான் தெரியும். ஆமா சூரியன் பிள்ளைன்னு உனக்கு எனக்கு இப்போதாம்மா தெரியும். அதனாலேயே எனக்கு நீ 2 வரம் கொடுக்கணும். நான் இறக்கும் வரையில் என் பிள்ளைதான் கண்ணன் யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி நான் இறந்து விட்டால் அமரமாகிய குருட்சேத்திர பூமியிலே வந்து நான் பெற்ற மகனே, என் மூத்த பிள்ளையே, என் கர்ணா கர்ணா என்று மடி மீது எடுத்து வைத்து மாரடி தர வேண்டும். அதை கேட்ட அந்த குருட்சேத்திர பூமியில் உள்ள ஒரு அனைவர்களும் பார்த்து, கண்ணன் குந்திதேவி பிள்ளையா, கண்ணன் குந்திதேவி பிள்ளை, சந்திரகுலத்திலே பிறந்தவள், சூரியனுக்கு பிறந்தவள், அப்படி என்று பலரும் போற்றுவார்கள். என் தம்பிமார்களும் ஓடி வந்து உன்னை தாய் போல் அரவணைப்பார்கள், நம் பிள்ளையை தன் பிள்ளை போல் வளர்ப்பார்கள். அதனாலேயே அப்படியே என் ராஜாக்களோடு தந்தோடு அடி பாரிசான